நான் அடிச்சிருவேன். எனக்கு கண்ணு சளி இருந்தது, கொலை பண்ணிடுவேன். Okay, provisions and reserves. Meaning of the term provision mean any amount written off or retained by way of providing depreciation or retained by way of providing for any known liabilities. See, நீங்க நீங்க பிசினஸ்ல உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றதுக்காக, உங்க லைபிலிட்டியை வந்து மீட் பண்றதுக்காக நீங்க உங்களுடைய ப்ராஃபிட்ல இருந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து ரிசர்வா வந்து கன்சிடர் பண்றீங்க. உங்க ப்ராஃபிட்ல இருந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து ப்ரையராவே எடுத்து வைக்கிறீங்க, முன்னாடியே வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றதுக்காக எடுத்து வைக்கிறீங்க. தட் டேர்ம் இஸ் கால்ட் provision. Once again, the term provision mean any amount written off or retained, எடுத்து வைக்கிறது, retained by a way of providing depreciation provide பண்றதுக்காக ஒரு some amount நீங்க உங்க ப்ராஃபிட்ல இருந்து ரிசர்வ் பண்றீங்க. that amount is called provision and reserve. Okay, the example of provisions. The example of provisions, the provision for depreciation. So depreciation காக ஒரு provision create பண்றீங்க. Provision for bad and doubtful debt. So same way, bad and doubtful debt. Bad debt அப்படின்றது நீங்க வந்து உங்க கிரெடிட் சேல் பண்ணிருக்கீங்க, அந்த கிரெடிட் சேல் பண்ண பர்சன் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டிவா உங்களுக்கு பேமெண்ட்டை கொடுக்கல, அவர் வந்து கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அது பேட் டெப்ட். மேபி கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனை நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அவர் கொடுக்கலாம், மேபி 6 months கொடுக்கலாம், இல்ல 1 year, ஆஃப்டர் 1 year அவங்க அந்த பர்சன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு டவுட்ஃபுல் டெப்ட். கொடுக்கவே மாட்டாரு பேட் டெப்ட், மேபி கொடுத்தாலும் கொடுக்கலாம் டவுட்ஃபுல் டெப்ட். ஓகேவா? அந்த ரெண்டு கண்டிஷன், அந்த ரெண்டு லைபிலிட்டியை மீட் பண்றதுக்காக நீங்க எடுத்து வைக்கிற ப்ரொவிஷன் தான் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட். ஓகே, the provision for taxation. every year நீங்க டாக்ஸ் பே பண்ணணும் இல்லையா? சோ அந்த மாதிரி உங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து டாக்ஸ்க்காக நீங்க ஒரு சர்டன் ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ். ஒரு டெப்டார் வந்து ஃபுல் பேமெண்ட் இமீடியட்டா பே பண்ணிடுறாரு, நீங்க ஒரு கிரெடிட் சேல் பண்ணிருக்கீங்க, அந்த டெப்டார் உங்களுடைய பேமெண்ட்டை வெரி குவிக்கா வந்து என்ன பண்ணிடுறாங்க, செட்டில் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீங்க அந்த மாதிரி குவிக் பேமெண்ட், இயர்லி பேமெண்ட்டை பூஸ்ட் அப் பண்றதுக்காக நீங்க சர்டன் டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றீங்க. தட் இஸ் கால்டு டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ். சோ இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் நீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். சோ இந்த எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றதுக்காக நீங்க ஒரு ப்ரொவிஷன் எடுக்கிறீங்க. திஸ் இஸ் வாட் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார். Provision for repairs and renewals. Provisions for repairs and renewals, you know very well. Machineries வந்து every year வந்து உங்களுக்கு regular maintenance இருக்கும். So இந்த மாதிரியான expenses மீட் பண்றதுக்காக நீங்க ஒரு provision எடுத்து வைக்கிறீங்க. This is what provision for repairs and renewals. Okay.
The next, accounting treatment for provision. சரி, நீங்க ப்ரொவிஷனை நம்ம அக்கௌண்டன்சில என்ன மாதிரி டீல் பண்ணுவாங்க? The provision for doubtful debt. First character, provision for doubtful debt எப்படி டீல் பண்ணும்? The debtors may be of three types. Debtors வந்து three types இருக்கும். Good debtor. Good debtor அப்படின்றது அவங்க பேமெண்ட் வந்து without any struggle ஈஸியா பே பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுதான் குட் debtor. Those debtors from whom collections of money is certain. வேகமாவே உங்களுக்கு கலெக்ஷன் ஆயிருது அப்படின்னா அவங்க வந்து குட் debtor அப்படின்னு சொல்லுவோம். Bad debtor. Those debtors from where collection of money is not possible and the amount of credit given is a certain loss. அந்த அமௌண்ட் நீங்க கிரெடிட் சேல் பண்ணவர் வந்து உங்களுக்கு பேமெண்ட் தரவே மாட்டாரு. நாட் பாசிபிள். See the line. Those debtors from where collection of money is not possible and the amount of credit given is a certain loss. ஓகேங்களா? அவங்க தர மாட்டாங்க அப்படின்ற கண்டிஷன்ஸ் லாஸா கன்சிடர் பண்றோம். இதுக்காக நம்ம ப்ரொவிஷன் எடுத்து வைக்கலாம். சோ அடுத்தது வந்து doubtful debt. Those debtors who may pay but business firm is not sure about the collection of full amount from them. This is what doubtful debt. That means may or may not. The amount வந்து நமக்கு ஃபுல்லாவும் வரலாம் இல்ல பார்ஷியலா வரலாம். இதுதான் வந்து may or may not அந்த கண்டிஷன்ல வருது doubtful debt. Okay. These are all the provision for doubtful debt. The debtors ஓட varieties வந்து good debtor, bad debt, doubtful debt. ஓகேவா? Okay. See the journal entry for creating provision for doubtful debt. The journal entry will be for creating provisions a profit or loss account data. Profit or loss account data. Why we debit profit or loss account? Because provisions for நீங்க ஒரு எக்ஸ்பென்சஸ மீட் பண்றதுக்காக நீங்க ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்றீங்க. சரிங்களா? அப்போ அது வந்து நாமினல் அக்கவுண்ட் படி அது லாஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பேட் டெப்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு லாஸ் கண்டென்ட். சோ இந்த மாதிரி லாஸ் கண்டென்ட் வந்து நாமினல் அக்கவுண்ட் படி டெபிட் பண்ணணும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நாமினல் அக்கவுண்ட்டை பேஸ் பண்ணி வருது. ஓகேவா? அப்போ நாமினல் அக்கவுண்ட்டை படி உங்களுக்கு டெபிட் பண்ணணும்ன்றப்போ பிஎல் அக்கவுண்ட் அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கவுண்ட்ல நீங்க டெபிட் கண்டென்ட்டா இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட போடுவீங்க. அப்போ அதுல இருந்து நீங்க அப்படியே ஜேர்னல் எடுத்து பாருங்க. அப்போ என்ன வரும்? ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் பண்றீங்க. அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கவுண்ட் டேட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட். Reserve. Any sum which is appreciated out of the profit and loss appropriation account and is it not mean to cover up liability, contingency, commitment or reduction in the value of an asset is the reserve. Any sum which is appreciated out of profit and the loss appreciated general reserve out of profit loss appreciated profit and loss appropriation account and is not meant to cover up liability, contingency. ஏமா தாயே அயன் பண்ணிட்டியா?
Okay. So reserve, any sum which is appreciated out of profit and loss appropriation account and is not meant to cover up liability, contingency, commitment, or in the value of an asset is a reserve. Any sum which is appreciated அவுட் ஆஃப் ப்ராஃபிட், உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்றது உங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் எவ்ரி ப்ராஃபிட்ன்றது நீங்க ஒரு பொருளை வந்து மேக் அவுட் பண்ணி அதை சேல் பண்றதுனால வரக்கூடியதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? இப்போ இது அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஓகேங்களா? அப்போ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷனோட கனெக்ட் ஆகாத இருக்கிற அதர் இன்கம், அதர் லைபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ இஸ் நாட் மீன்ட் டு கவர் அப் அ லைபிலிட்டி or contingency, future loss or future gain பத்தி பேசுறதா வந்து contingency அப்படின்னு சொல்லுவோம். commitment in mean commitment na future commitment or reduction in the value of an asset is a reserve. so இந்த பர்பஸ்க்காக நீங்க ஒரு ரிசர்வேஷன் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ரிசர்வ். ஓகேங்களா? இப்ப we will see the reserve some examples பார்த்துடலாம். Okay. See, reserves. The reserves are appropriation of profit. Appropriation of profit to strengthen the financial position of the business. நான் சொன்னேன் இல்லையா, apart from the production. நீங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி சேல் பண்ணி கிடைக்கிறது பேர் தான் profit or loss. so the apart from that அப்படின்றது only see நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ் அத ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ண மாட்டீங்க. சோ அதோட பைலிங்ல வந்து உங்களுக்கு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, சின்ன சின்ன பிசினஸ வந்து சேர்த்து பண்ணுவீங்க. அப்பதான் வந்து இந்த மெயின் பிசினஸ காப்பாற்ற முடியும். சரிங்களா? சோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், லோன் எடுக்கிறது, நீங்க லோன் ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரியான சைடா வந்து சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு வச்சுக்குவீங்களா, அதுதான் வந்து appropriation of profit or profit to strengthen the financial position of the business. உங்க financial position இன்னும் strength ஆக்கணும் அப்படின்னா நீங்க சைட்ல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட், அதர் கேட்டகரிஸ் தான் வந்து ரிசர்வ் அப்படின்னு சொல்றோம். The reserve is not a charge against the reserve is not a charge against the profit. இந்த ரிசர்வ் வந்து நீங்க ப்ராஃபிட் எடுத்து வைக்க மாட்டீங்க. See, the reserve is not a charge against the profit. It is the appropriation of profit. appropriation of profit அப்படின்றது உங்களுடைய நீங்க சேல் மூலமா கிடைக்கிறது இல்லாம அதர் இன்கம்ல இருந்து வருது இல்லையா, சோ அதுல இருந்து எடுத்து வைக்கிறது தான் ரிசர்வ் கேட்டகரி. ஓகேவா? இட் வில் நாட் அஃபெக்ட் த ப்ராஃபிட். ரிசர்வ்ன்றது டிஃபரெண்ட், ப்ரொவிஷன் இஸ் டிஃபரெண்ட். ஓகேவா? Yes. General reserve. For example, these are all the reserves. Example, general reserve. General reserve அப்படின்றது நம்ம ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து வைக்க மாட்டோம். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படின்றது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஒர்க்கர் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த ஃபண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க. This amount is called workman compensation fund. This fund is fully created by owner and எம்ப்ளாயி. இதுல ரெண்டு பேரோட ஃபண்டுமே இன்வால்வ் ஆயிருக்கும். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட்ல ரெண்டு பேரோட ஃபண்டுமே இன்வால்வ் ஆயிருக்கும். நோட் இட் டவுன். சோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ஃபண்ட். சோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ யூ நோ வெரி வெல் ஷேர் மார்க்கெட்ஸ்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இட் இஸ் குவைட் நார்மல். ஓகேங்களா? சோ இப்ப இந்த மாதிரியான பிளக்சுவேஷன்ஸ்ல உங்களுக்கு ஈவன் ப்ராஃபிட் மே அக்கர், லாஸ் ஈவன் லாஸ் ஆல்சோ மே அக்கர். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாஸ நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ஃபண்ட்ல இருந்து எடுத்து நீங்க உங்களுடைய லாஸ வந்து பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ரிசர்வ்ஸ் கேட்டகரி எல்லாமே ஒன்ஸ் அகைன் ஐ டெல் யூ, இந்த ரிசர்வ்ஸ் கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு எதுல இருந்து நீங்க இதுல எடுத்து வச்சுக்கலாம், எக்ஸஸ் ப்ராஃபிட், உங்க எக்ஸஸ் இன்கம்ல இருந்து நீங்க எடுத்து வச்சுக்கக்கூடிய ரிசர்வ்ஸ். ஓகேவா? ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட்,
இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட், தென் கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது, உங்களுக்கு கேபிட்டல் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுது, இல்ல நீங்க ஒரு அசட் அனதர் அசட்டுக்கு நீங்க ஃபார்வர்ட் ஆகுறீங்க, இந்த மாதிரியான கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கு, இதெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும். இந்த கேபிட்டல் ஜென்ரேட் பண்றதுக்கு சம் ரிசர்வ்ஸ் வேணும், அதுதான் கேபிட்டல் ரிசர்வ். டிவிடெண்ட் எக்யூப்மெண்ட், டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ். டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ், இப்ப நீங்க எவ்ரி இயர் வந்து கஸ்டமர்ஸ் ஒரு கம்பெனில ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கீங்க, அந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்றப்போ நீங்க ஒன்ஸ் அ இயர் வந்து நீங்க டிவிடெண்ட் வந்து அந்த ஷேர் ஹோல்டருக்கு ப்ரொவைட் பண்ணணும். அப்ப அந்த டிவிடெண்ட் வந்து எவ்ரி இயர் நீங்க அதை இது பண்றீங்க இல்லையா, அப்ப அந்த டிவிடெண்ட்டுக்குன்னு ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா, அதுதான் வந்து டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்றீங்க, அதுதான் வந்து டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ். டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப டவுன் ஆயிடக்கூடாது. ரொம்ப டிவிடெண்டோட வேல்யூ ரொம்ப டவுன் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் மே ஸ்விட்ச் ஓவர் டு அனதர் கம்பெனி. அவங்க வந்து இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸ், நம்ம கம்பெனியை வந்து பேக் எடுத்துட்டு இன்னொரு கம்பெனியோட ஷேரை வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சான்சஸ் அவாய்ட் பண்ணி எப்பயுமே ஸ்டாக் ஹோல்டர்ஸ் நம்ம பக்கமே வச்சிட்டு இருக்கணும், நம்ம கம்பெனி கிட்டயே வச்சிருக்கணும். அப்படின்னா we have to do something. அந்த டிவிடெண்டோட வேல்யூ ரொம்ப டவுன் ஆகாம பாத்துக்கணும், அதுக்கான ஒரு ரிசர்வ் தான் வந்து டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ். ரிசர்வ் ஃபார் ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபெஞ்சர். ரிசர்வ் ஃபார் ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபெஞ்சர், யூ நோ வெரி வெல் வாட் யூ மீன் டிபெஞ்சர். டிபெஞ்சர் அப்படின்றது நீங்க எப்படி நீங்க ஒரு ஷேரை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னரா கன்சிடர் பண்றோமோ, அதே மாதிரி டிபெஞ்சர் ஒரு பேப்பர். சரிங்களா, இது ஒரு டாக்குமெண்ட். இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு என்ன சொல்றது, கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோனோட், நீங்க எப்படி நீங்க ஏதாவது ஒரு மார்வாடிஸ்ல எல்லாம் போயிட்டு நீங்க ஏதாவது லோன் கேட்டீங்கன்னா அவங்க ஒரு பாண்ட்ல சைன் வாங்கிட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு அமௌண்ட் கொடுங்க, நீங்க எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த கடனா அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணுது. அந்த பாண்டை நீங்க கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பாண்டுக்கு உங்களுக்கு ஈவனா ஒரே பர்சன்டேஜ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரிங்களா, நீங்க கம்பெனிக்கு லோன் கொடுத்திருக்கீங்க, கடன் கொடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த டிபெஞ்சர் பாண்டை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா. சரியா, அப்போ இந்த டிபெஞ்சரை நீங்க கடன் கொடுத்திருக்கீங்க, இந்த கடனை அவங்க திருப்பி ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணி அந்த பாண்ட் அவங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்குறாங்க இல்லையா, திஸ் இஸ் வாட் ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபெஞ்சர். நீங்க கொடுத்த அமௌண்ட்டை திருப்பி கம்பெனி உங்களுக்கு செட்டில் பண்ணி உங்க கையில இருக்கிற பாண்டை திருப்பி வாங்குது, இந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபெஞ்சர். ஓகேவா, இதுக்கு ஒரு ரிடெம்ஷன், இந்த ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர் வந்து உங்களுக்கு சடனா உங்க பிசினஸ் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்றீங்க. திஸ் இஸ் வாட் ரிசர்வ் ஃபார் ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர். ஓகே, so basic nature, purpose, effect on taxation. okay, basic nature, அதுல பாருங்க, the charge against profit, appropriation profit, purpose, it is created for. இது ரெண்டும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனுக்கும் ரிசர்வுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா, இது வந்து சார்ஜ் அகைன்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது உங்களுக்கு ப்ரொவிஷன், செகண்ட் ஒன் இருக்கிறது ரிசர்வ். the basic nature, the charge against the profit, ப்ராஃபிட்ல இருந்து எடுக்கிறோம். appropriate profit, excess profitல இருந்து எடுக்கிறோம். purpose, it is created for a known liability or expenses which is not certain. ரிட்டைன் ஆகாத எக்ஸ்பென்சஸ், உங்களுக்கு அது வரவே வராது அப்படின்ற உங்களுக்கு ஒரு அது ஒரு அது கண்டிப்பா வருமா வராதான்னு தெரியல அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கக்கூடியதுக்கு நீங்க கிரியேட் பண்றது வந்து ப்ரொவிஷன். it is made for strengthening the financial position of the business. so reserves எதுக்காக கிரியேட் பண்றீங்க, உங்களுடைய பிசினஸோட financial strength improve பண்றதுக்காக கிரியேட் பண்றீங்க. ஓகேவா, the effect on taxable profit, the effect on taxable profit என்றது it reduce the taxable profit. உங்களுக்கு taxable profit வந்து உங்களுக்கு அதாவது ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு ஹைக் பண்ணாம உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி காட்டுது. உங்களுக்கு வந்து அப்போ டாக்ஸ் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்றதுனால உங்களுக்கு டாக்ஸபிள் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஜெனரல் ரிசர்வ், இட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் டாக்ஸபிள் ப்ராஃபிட். ஸோ இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் யூ நோ வெரி வெல், இது வந்து உங்களுக்கு சேல்ல வந்து எஃபெக்ட், இது ரிசர்வ் வந்து இந்த சேலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வந்து ஜெனரல், ஐ மீன் இது வந்து எக்ஸஸ் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம பண்ணக்கூடியது, இது வந்து டாக்ஸை ரெடியூஸ் பண்ணாது.
presentation in balance sheet by way of deduction from the asset in the liability side along with current liabilities. Okay va? By the way of deducting from the asset. இது வந்து என்ன பண்ணுவோம், provisions வந்து நம்ம deduct பண்ணுவோம், assetல இருந்து deduct பண்றோம். In the liability side along the current liabilities, இது வந்து current liabilities ஓட bind ஆகி இருக்கும். சரிங்களா? இது you know very well, I already told you provision is a liability. Okay va? Is a liability. It is shown on the liability side after the capital. After the capital. Capitalக்கு very next இருக்கும் இந்த மாதிரி reserves character. இது ஒரு liability தான். Reserves வந்து நம்மளுடைய future needs face பண்றதுக்காக நம்ம ஒரு ரிசர்வ் கேட்டகரி எடுக்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ஃபண்ட். இதுல எல்லாம் உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை பேர் பண்றதுக்காக எடுத்து வைக்கப்பட்டது. அப்போ ஒரு லாஸ் அது ஒரு லாஸ் அப்படின்னு உள்ள நீங்க வர்றப்பயோ அது ஒரு liability content. So it is shown on the liability side of the capital. The element of compulsion. Element of compulsion, it must be made even if there are no profit. இது நீங்க ப்ராஃபிட் எடுத்தாலும் லாஸ் பண்ணாலும் provision is always be there. நீங்க provision create பண்ணணும். But reserves cannot be created unless there is there are profit. Profit இல்ல அப்படின்னா நீங்க reserves create பண்ண முடியாது, because reserves made on excess profit. Oh. Element of compulsion, it must be made even if there is no profit. Is it compulsory? The reserves cannot, yes, unless there are profit. Rich. Oh, maybe the last one. Yes, the use for the payment of dividend. It cannot be used for dividend distribution. Dividend distribution kum provisions kum sambandhame illa. It can be used for dividend for distribution. Reserve la அதுக்குனே உங்களுக்கு ஒரு ரிசர்வ் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர் ஷேரோட இதை டிவிடெண்ட் ரிசீவ் பண்றதுக்காக ஒரு ரிசர்வ் எடுத்து வைக்கிறோம். சரியா? அப்ப ரிசர்வ்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். Types of reserves we have already met. The general reserve, specific reserve. General reserve always normal category. Every year we have to take. Specific reserve அப்படின்றது some special purposeக்காக ஒரு reserve create பண்றீங்க. For example, redemption, debenture redemption, இதுக்கெல்லாம் வந்து special purposeக்காக ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் ரிசர்வ். ரெவென்யூ ரிசர்வ், ரெவென்யூவை ஜென்ரேட் பண்றதுக்காக ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்றீங்க, ரெவென்யூ ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ், கேபிட்டலை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணணும், கேபிட்டல் பூஸ்ட் பண்ணணும்னு ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்றீங்க. திஸ் இஸ் வாட் கேபிட்டல் ரிசர்வ். ஓகேவா? சி general reserve, one by one. A general reserve, when the purpose for which the reserve or created is not specified, it is called a general reserve. It is also termed as a free reserve. Enna purpose me illama every year you have to take general purpose. This is what general reserve. A specific reserve. A specific reserve is created for some specific purpose and can be utilized only for that purpose. Okay, for example, dividend, I already told you, no, the dividend equalization reserve. And the reserve நீங்க create பண்றதுக்கு some reason, some particular reason behind there. Okay va? This is what the dividend equalization reserve. This reserve is created to stabilize or maintain dividend rate. ஓகேவா? டிவிடெண்ட் ரேட்டை ஈவனா வச்சுக்கணும்ன்றதுக்காக நம்ம மெயின்டைன் பண்றது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், இட் இஸ் கிரியேட்டட் டு ப்ரொவைட் ஃபார் கிளைம்ஸ் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் டியூ டு ஆக்சிடென்ட். The investment fluctuation fund, it is created to provide for claim of the workers due to accident. Okay, the investment fluctuation fund,
provide for the claims of workers due to accident. The same accident ஆயிடுச்சுன்னா நீங்க ப்ரீவியஸ் பிஎஃப் எல்லாமே நீங்க கிளைம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சடன் இதை பேர் பண்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ், இட் இஸ் கிரியேட்டட் டு ப்ரொவைட் அ ஃபண்ட் ஃபார் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர். Okay. Revenue reserve. Revenue reserve are created from revenue profit which arise out of the normal operating activity of the business. Revenue, yes, revenue reserve are created for the revenue profit. Excess revenue are boost up பண்றதுக்கு. For example, general reserve, workman compensation fund, investment, yes, workman compensation fund, investment fluctuation fund, dividend equalization reserve. இது எல்லாமே உங்களுக்கு ரெவென்யூ, எஸ், ரெவென்யூ ரிசர்வ். Capital reserve. These are created out of the capital profit which do not arise from the normal operation activities. So normal activities என்றது ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்றோம் இல்லையா, these are all the normal activities. So இந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லாம எக்ஸஸா நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதுதான் வந்து கேபிட்டல் ரிசர்வ். Such reserve are not available for distribution of dividend. இந்த ரிசர்வ் வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக இல்ல, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸோட பெனிஃபிட், பிசினஸோட ஸ்ட்ரென்தனுக்காக, பினான்சியல் ஸ்ட்ரென்தனுக்காக கிரியேட் பண்றதுதான் வந்து கேபிட்டல் ரிசர்வ். So example of capital profit. Capital profit code example, premium on issue of share or debenture. So premiumல issue பண்றது உங்களுக்கு வந்து கேபிட்டல் பூஸ்ட் அப் பண்றதுக்காக நீங்க என்னென்ன ஃபர்தர் ஆக்டிவிட்டிஸ் இறங்குறீங்களோ அந்த எக்ஸ்பென்சஸை மீட் பண்றதுக்காக வச்சிருக்கிறதா வந்து கேபிட்டல் ரிசர்வ். நீங்க 10 rupees வர்த் உள்ள ஷேரை 12 rupeesக்கு இஷ்யூ பண்றீங்க அப்படின்னா அந்த 2 rupees உங்களுக்கு கேபிட்டல் கெயின். ஓகேங்களா, அந்த 2 rupees வந்து உங்களுக்கு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு போகும். சரிங்களா, கேபிட்டலை பூஸ்ட் அப் பண்ணும். பிரீமியம் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர் ஆர் டிபெஞ்சர். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பிக்ஸ்டு அசெட். சேல் ஆஃப் பிக்ஸ்டு அசெட்ஸ், நீங்க அசெட்டை சேல் பண்றப்போ உங்களுக்கு எக்ஸஸ், அதாவது உங்களோட சேல் அமௌண்ட்டை விட அதிகமா கிடைக்கிறதுக்கு பேரு வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பிக்ஸ்டு அசெட். The profit on redemption of debentures. இந்த அமௌண்ட், இது மூலமா ஜெனரேட் ஆகுற அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு கேபிட்டல் ரிசர்வ்ல போய் மெர்ஜ் ஆகும். ஓகேங்களா, பிரீமியம் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர், profit on sale of fixed asset, profit on redemption of debentures. Redemption of debentures வந்து நீங்க டிஸ்கவுண்ட்ல redeem பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இப்போ 10 rupees வர்த் உள்ள டிபெஞ்சரை 8 rupeesக்கு redeem பண்றீங்க, திருப்பி வாங்குறீங்க, 2 rupees உங்களுக்கு ப்ராஃபிட். சரிங்களா, இந்த மாதிரியான கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் உங்க கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது மூலமா வந்த ப்ராஃபிட்டை வந்து நீங்க வேற அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. டிவிடெண்ட் கொடுக்கறது, அதர் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றது, அந்த மாதிரி பண்ண முடியாது. So revenue reserve, yes, the revenue difference between the revenue reserve and capital reserve. The basic of difference, source, revenue reserve, capital reserve. See, source of creation, create out of revenue profit, create out of capital profit. You know very well, revenue profit is different, capital profit is different. ஓகேங்களா, ரெவென்யூ ப்ராஃபிட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வரக்கூடியது ரெவென்யூ ப்ராஃபிட். அப்போ ப்ரொடக்ஷன் உங்களுக்கு ஜெனரேட் ஆகுறது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட். பர்பஸ், கிரியேட்டட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் பொசிஷன். சரி, நீங்க வந்து எவ்வளவுக்கு ப்ரொடக்ஷனை ஹைக் பண்ணி சேல் பண்றீங்களோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். கிரியேட் ஃபார் compliance of the legal requirements or accounting practices. So இது வந்து கேபிட்டல் ரிசர்வ் வந்து உங்களுக்கு லீகல் ரெக்குவயர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நான் சொன்ன மாதிரி பிரீமியம்ல இஷ்யூ பண்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கேபிட்டலை பூஸ்ட் அப் பண்றதுக்காக உங்களுக்கு லீகலா என்னென்னதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ அதெல்லாமே உங்களுக்கு capital reserve. Usage பாத்தீங்கன்னா a specific revenue reserve can be utilized only for the
earmarked purpose, earning purpose-காக நீங்க யூஸ் பண்ணக்கூடியது. It can be utilized for specific purpose as provided in the law. ரிசர்வ்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீகல் கண்டிஷன்ல இருக்கும். இது எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ரிசர்வ்ஸ கிரியேட் பண்ண முடியாது. பர்ட்டிகுலர் பர்சன்டேஜ் வச்சிருக்கோம். கவர்மெண்ட் வந்து இவ்ளோ பெர்சன்டேஜ் நீங்க ரிசர்வ் கிரியேட் பண்ணணும்னு கைட் பண்ணும். அந்த இதுபடி தான் பண்ணணும். பட் இது அப்படி கிடையாது. இதுல வந்து ப்ரொவிஷன் நம்ம டெப்டார்ஸ்க்கு ஏத்த மாதிரி, பேட் டெப்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ரொவிஷன்ஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம். A general reserve can be utilized for any purpose, including the distribution of dividend. Importance of reserves. Meeting in future contingency. Future contingency அப்படின்றது ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுட்ஸை மீட் பண்றதுக்காக உங்களுக்கு ரிசர்வ்ஸ் கிரியேட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ரென்தனிங் த ஜெனரல் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிசினஸ். ரிடம்ஷன், redeeming a long term liability like debentures, etc. Selection, select the reserves. நீங்க ரிசர்வ்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? என்னென்ன ரிசர்வ்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன்ஸ்க்கு வருவீங்க இல்லையா? அது the secret reserves is a reserve which does not appear in the balance sheet. It may also help to reduce the disclosed profit and also the tax liability. The secret reserve can be created in the following ways. So, undervaluation of inventories. இதெல்லாமே சீக்ரெட் ரிசர்வ்னு சொல்லுவோம். அண்டர் வேல்யூஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸோட வேல்யூவை டவுன் பண்ணி காட்டுறது, சார்ஜிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சார்ஜிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ப்ராஃபிட், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ஹைக் பண்ணி காட்டுறது. ஸோ மார்க்கெட்டிங் சாரி மேக்கிங் எக்ஸஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட், ப்ரொவிஷன்ஸ் ஹைக் பண்றது, ஷோயிங் கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் ஆஸ் ஆக்சுவல் லைபிலிட்டி, ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ் அதுல அதை விட அதிகமா ஷோ பண்ணி காட்டுறது. ஓகேங்களா? ஸோ இந்த சீக்ரெட் ரிசர்வ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்கெங்கெல்லாம் உங்களுடைய பிசினஸ் அமௌண்ட்டை நீங்களே எடுத்து வச்சுக்கலாம். உங்களுடைய பிசினஸ்ல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டை நீங்க கம்பல்சரி டிவிடெண்டா ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ பிஃபோர் யூ ஷேர் யுவர் டிவிடெண்ட், வாட் ஆர் ஆல் த வே டு பிசினஸ்க்குள்ள ஹோல்ட் பண்ண பார்க்கணும். தீஸ் ஆர் ஆல் த வே. இந்த வேஸ்ல எல்லாம் நீங்க உங்களுடைய அமௌண்ட்டை பிசினஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். அதுதான் சீக்ரெட் ரிசர்வ்.